வணக்கம். நான் அட்வொகேட் பிரகாஷ் பேசுகிறேன். தமிழகத்தில் நடந்து முடிஞ்ச சட்டப்பேரவை தேர்தலில் 234 தொகுதிகளில் 3 பிரதான கட்சிகள் போட்டியிடுச்சு. திமுக, அதிமுக, தமிழக வெற்றி கழகம் என 3 கட்சிகள் போட்டியிடுச்சு. இதில் பெரும்பான்மையான மக்கள் ஆதரவோட தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளை வின் பண்ணிச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் அவங்களால ஆட்சி அமைக்க முடியலை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது முழுக்க அரசியல் உள்நோக்கமும் பாஜகவோட எதிர்ப்பு மட்டுமே இதில் ரொம்ப தெளிவாக தெரிய வருது. மக்களுக்கும் இது ரொம்ப நல்லாவே புரியுது. 108 தொகுதியில் வென்றும் அவரை முதலமைச்சராக பதவியேற்று அவரோட பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய இடம் அது சட்டப்பேரவை மட்டுமே தான் தவிர ஆளுநர் மாளிகையில் அவர் பெரும்பான்மையை நிரூபிக்கணும் எந்தவித அவசியமும் கிடையாது. இதுபோக மக்களை சந்திக்கும் போதே தமிழக வெற்றி கழகம் ரொம்ப கிளியர் கட்டாக நாங்கள் திமுக, அதிமுக, பாஜகன்னு எல்லாத்தையும் எதிர்க்கிறோன்னு சொல்லி மக்கள்கிட்ட வாக்கு கேட்டாங்க. பெருவாரியான வாக்குகள் பெற்று மக்கள் இன்னைக்கு ஒரு அசைக்க முடியாத சக்தியாக நிற்கிறாங்க. ஆனால் அதிமுகவோ திமுகவோ என்ன சொல்லி மக்கள்கிட்ட வாக்கு கேட்டாங்க? அதிமுக பாஜக அதிமுக வந்தால் பாஜக உள்ளே வந்துடும், திமுக ஒரு ஊழல் கட்சி அப்படின்னு மாறி அவங்கள குற்றச்சாட்டு சொல்லி தான் இந்த வாக்குகளை பெற்று இந்த தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க பெற்றிருக்க தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு அரசியல் கல நிலவரம் இருக்குது, என்ன பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, திமுகவும் அதிமுகவும் ஒன்றாக கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிறதா இங்கே பல பேரால் பேசப்படுது, பல ஊடகங்களால் தெரிவிக்கப்படுது. இதுக்கு திமுகவோ அதிமுகவோ எதிர்ப்பு ஏதாவது தெரிவிக்கிறாங்கன்னா இல்லை, கட்டாயமாக இல்லை. அவர் 2 நாளில் நல்ல முடிவு வருங்கிறாரு. ஸ்டாலின் நான் என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு கட்டுப்படணும் அப்படிங்கிற ஒரு அறிக்கையும் விடுறாரு. இதுலேருந்து என்ன தெரிய வருது? மக்களை முழுக்க முட்டாளாக்குற செயல் தான் இவங்க பண்ணுறாங்க. அப்பமே தளபதி விஜய் சொன்ன மாதிரி அவங்க ஃபாசிசமா நீனும் பாயசமா நீயும் ஃபாசிசம் அப்படிங்கிற மாதிரி அது ரொம்ப உண்மைங்கிற மாதிரி இவங்க 2 பேர் அதிமுக பாஜக கூட்டணி, திமுக ஒரு கள்ள கூட்டணின்னு ரொம்ப தெளிவாக இன்றைய சூழலில் தெரியுது. நீங்கள் சேர்ந்து ஆட்சி அமைச்சாலும் சரி, ஆட்சி அமைக்கலனாலும் சரிதான், ஒன்றுமே வரக்கூடிய தேர்தல்களில் திமுகவும் சரி அதிமுகவும் சரி ஒரு மாநில கட்சி அந்தஸ்து கூட இல்லாமல் அந்த அந்தஸ்தையும் இழந்து தெருவில் போய் நிற்க போறீங்களா இல்லையா மட்டும் பாருங்கள். மக்கள் உங்களுக்கு தகுந்த பாடத்தை கொடுப்பாங்க. கேவலமாக உங்களை மக்கள் வெறுத்து ஒதுக்கி வெறும் 47 தொகுதிகளில் இன்னைக்கு வெற்றி பெற்று இன்னைக்கு அதிமுக ஒரு 3வது கட்சியாக இருக்கிற பட்சத்தில் 83 தொகுதிகளில் நீங்கள் 3ஆம் இடம். இப்படி இருக்க கட்சியில் 2 நாள்களில் தமிழக அரசியல் அதிமுகவை நோக்கி நகரும்னு பச்சையாக பேசுகிறீங்களா? இதெல்லாம் அசிங்கமாக இல்லையா உங்களுக்கு? மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கியிருக்காங்களா? ஏன் வெறுத்தாங்க? ஏன் உங்கள் மேலே நம்பிக்கை போச்சு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து அதை சரி செய்யணுமே தவிர்த்து அதுதான் நல்ல அரசியலை தவிர்த்து இப்படி மக்கள் ஆதரவு பெற்ற கட்சியை ஆட்சி அமைக்க விடாமல் மக்கள் வெறுத்து ஒதுக்குன நீங்கள் ஆட்சி அமைக்கணும்னு சுயநலமாக செயல்படுறீங்க. நீங்கள் சுயநலமாக செயல்பட்டு அந்த எம்ஜிஆரும் அம்மாவும் வளர்த்த கட்சியை அடியோடு குழி தோண்டி புதைச்சிட்டிங்கிறது தான் உண்மை. இதுக்கு தகுந்த பாடத்தை வருகின்ற தேர்தல்களில் தமிழக வெற்றி கழகமும் மக்களும் உங்களுக்கு தக்க பாடத்தை கற்று தருவாங்க. நன்றி.